بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு வாய்ந்த வலிமா விருந்தை முன்னிட்டு எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலேயே முதலாக ஒரு கருத்தரங்கத்துக்கு ஏற்பாடு செய்திருப்பது ஒரு நல்ல உதாரணமாக நான் பார்க்கிறேன். மாப்பிள்ளை ரொம்ப நேரம் கீழே உட்கார்ந்து இருந்தார், இதுதான் கரெக்டு. அவருக்கும் உங்களை மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டு தான் கொடுத்து கொஞ்சம் அலங்கரித்து வச்சிருந்தா பொண்ணு சந்தோஷப்பட்டிருக்கோம். அவரு இல்லை. சரி, பொதுவாகவே பெண்களை விட ஆண்கள் அழகானவங்களாம் ரிசர்ச்சில் சொல்றாங்க, நான் சொல்லலை. அதனாலதான் அவங்க ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறதுனாலதான் மேக்கப் போட மாட்டாங்களாம். பெண்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதால மேக்கப் போடுவாங்கன்னு சொல்றாங்க. சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வில் நம்முடைய எல்லோருடைய ஒன்றுகூடலுக்கும் காரணமாக அமைந்திருக்கின்ற மாப்பிள்ளை அன்பு சகோதரர் அமீன் தாவூதி ஹசரத் அவர்களே, இந்த அருமையான நிகழ்வில் கிராத் ஓதி தொடங்கி வைத்த அப்துல் காதிர் ஹசரத் அவர்களே, தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அப்பாஸ் ஹசரத் அவர்களே, வழக்கமாக தலைவர் பேர் தான் முதல்ல இருக்கும். ஆனா எங்க தலைவர் ஆலிம்களுக்கு அடுத்து பேரை போட்டு அதிலும் ஒரு முன்மாதிரியை கடைபிடித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சையத் ஜான் சாஹிப் அவர்களே, இந்த கருத்தரங்கத்துக்கு ரொம்ப கண்ணியமான முறையில் நடுவர் தலைவர் என்று போடாமல் அதிலும் ஒரு பணியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நடுவர் என்ற அடைமொழியோடு வீற்றிருக்கக்கூடிய ஹசரத் பெருந்தகை அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பெருமதிப்புக்குரிய ஈரோடு தாவூதியா அரபு கல்லூரியினுடைய பேராசிரியர் அன்பு சகோதரர் சாதிக் பாஷா ஹசரத் அவர்களே, சையது முகமது ஆதில் நிஜாமி ஹசரத் அவர்களே, அப்துல் வஹாப் ஹசரத் அவர்களே, யூசுப் வன்பை ஹசரத் அவர்களே, எனக்கு பின்னர் ஒரு சிறப்பான உரையை தரவிருக்கின்ற தமிழகத்தினுடைய மிக மூத்த மார்க்க அறிஞர் பெருமதிப்புக்குரிய ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களே, சித்திக் சிராஜி ஹசரத் அவர்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரன்பும் பேரருளும் வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்பத்தை குறிவைக்கும் மேற்குலகம் என்பது மேற்குலக கலாச்சாரம். பொதுவாக மேற்குலக கலாச்சாரத்துக்கு குடும்ப அமைப்பு என்பது ஒன்று கிடையாது. குடும்ப அமைப்பு என்பதே இஸ்லாமிய தத்துவம் தான். இஸ்லாம் இஸ் எ ஃபேமிலி ஓரியன்டட் ரிலிஜியன் என்று சொல்வார்கள். இஸ்லாம் என்பது குடும்ப அமைப்பு சார்ந்த ஒரு மார்க்கம். வேறு எந்த மதத்திலும் வேறு எந்த கோட்பாட்டிலும் குடும்ப அமைப்புக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் பைபிளை வாசித்து பாருங்கள், பகவத்கீதை, ராமாயணத்தை எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். குடும்ப அமைப்புக்கு பெரிய முக்கியத்துவம் எல்லாம் ஒன்று இருக்காது. சொல்ல போனால் பெண்களை இழிவுபடுத்துகின்ற அவமானப்படுத்துகின்ற சொற்கள் தான் அந்த வேத நூல்களில் இருக்கும். கிறிஸ்தவத்திலே பெண்ணுக்கு ஒரு செல்ல பெயர் உண்டு. இட் இஸ் எ பண்டோராஸ் பாக்ஸ் என்று சொல்வார்கள். பண்டோராஸ் பாக்ஸ், அந்த தத்துவத்தை படித்தவர்களுக்கு தெரியும். பண்டோராஸ் பாக்ஸ் என்பது பாவத்தின் பெட்டி. பாவம் ஒரு பெட்டிக்குள் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த பெட்டியை உலகத்துக்கு கொண்டு வந்தவளே பெண் தான். ஆண் ஒழுங்காகத்தான் இருந்தான், பெண் தான் அவனை தூண்டி தப்பு செய்ய வைத்து உலகத்துக்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டாள். சாதாரணமாக சொல்வார்கள், ஏதேனும் ஒரு ஆபத்தான செயலுக்கு ஒருவன் காரணமாக அமைந்து விட்டால் அவன் பண்டோராஸ் பாக்ஸை திறந்து விட்டான் என்று சொல்வார்கள். நேற்றைக்கு நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை அப்படி சொல்லி இருக்கிறார்கள். பண்டோராஸ் பாக்ஸை ஓபன் பண்ணிட்டாரு, பெரிய கலகம் நடக்க போகுது கூட்டணிக்குள்ள என்று. நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. பண்டோராஸ் பாக்ஸ் என்பது என்ன என்றால், பெண் தான் பண்டோராஸ் பாக்ஸ்.
பாவத்தின் பெட்டியை சுமந்து வந்து உலகத்துக்கு மனிதனையெல்லாம் கொண்டு வந்து இறக்கி உலகத்தில் நடக்கிற எல்லா கழிவுகளுக்கும் அனாச்சாரங்களுக்கும் பெண்ணே காரணம் என்று சொல்வதுதான் கிறிஸ்தவம். இந்து மதத்தை பொறுத்த அளவில் ஒரு பெண்ணிடமிருந்து நீ எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறாயோ அவ்வளவு தூரம் நிம்மதியாக இருப்பாய் என்றுதான் இந்து மதம் சொல்கிறது. அதனால்தான் அங்கு இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் பெண்களை வெறுக்கக்கூடிய வகையிலேயே தத்துவங்களை சொல்லி இருப்பார்கள். இதெல்லாம் உலகத்தில் நாம் காணக்கூடிய நடைமுறைகள். அதனால் தான் இங்கே பத்திரிகைகளில் வரக்கூடிய ஜோக்குகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், கல்யாணம் தயவு செய்து பண்ணிடாத, நீ மாட்டிக்கிடுவ என்று சொல்வதை போல தத்துவங்களைத்தான் இங்கே நகைச்சுவையாக பத்திரிகைகளில் வெளியிடுவார்கள். சாவுறது என்று முடிவெடுத்ததுக்கு அப்புறம் விஷ குடிச்சு செத்தாங்க, ஆக்சிடென்ட்ல செத்தா என்னன்னு கல்யாணத்துக்கு கமெண்ட் அடிக்கிற பேரெல்லாம் அங்க இருக்கிறான் இந்தியாவில். அது வாழ்க்கை, அது ஒரு மனமகிழ்ந்த வாழ்க்கை, அது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கை, அது ஒரு நிம்மதி தரக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லுகின்ற ஒரே வேதம் திருக்குர்ஆன் மட்டும்தான். அதிலும் அல்லாஹ் எவ்வளவு அருமையாக அந்த வாசகத்தை சொல்கிறான் என்றால், தஸ்குனு இலைஹா, தஸ்குனு என்பது ஆண்பால், இலைஹா என்பது பெண்பால். தஸ்குனு என்பது மாஸ்குலின் ஜெண்டர், ஆண்களாகிய நீங்கள், ஆண்களை பார்த்துதான் அந்த வசனம் பேசுகிறது. நீங்கள் என்றால் அது ஆண்பால் வாசகம். ஆண்களே நீங்கள் பெண்ணை தேடி சென்று அமைதியை பெறுவதற்காக. ஆண்கள் நிறைந்த அவையிலே சொல்கிறேன், இலா என்பது ஒரு டெஸ்டினேஷன், ஒரு பயணத்தினுடைய எல்லையை குறிக்கும். நபுல் கிதாபுகள்ல சிறுத்துமினல் பசரத்தீரல் பூபத்தின்னு சொல்ற மாதிரி டெஸ்டினேஷன், ஒரு நிம்மதியை தேடுகின்ற ஒரு ஆணின் பயணம் எங்கே முடியும் என்றால் திருமணத்தில் முடியும். பணத்தை தேடி ஒரு மனிதன் பயணிக்கிறான் என்றால் அந்த பயணம் எங்கே முடிய வேண்டுமோ அங்கே முடியும். நிம்மதியை தேடி நீ பயணிக்கிறாய் என்றால் அந்த பயணத்தினுடைய டெஸ்டினேஷன் இல்லை என்பது திருமணம் தான். இதை சொல்வது அருள்மறையார் திருக்குர்ஆன் சொல்கிறது. மேற்குலகத்தில் ஒரு புதிய பழைய செய்தியை திரும்ப திரும்ப நவீன வடிவங்களில் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். கல்யாணம் பண்ணுனா ஒரு பெண்ணுடைய ஆற்றல் மங்கி போகிறது, குடும்பத்துக்குள்ளேயே கிடந்து புழுங்கி அவள் தன்னை சுருக்கிக் கொள்ளுகிறாள். கல்யாணம் பண்ணாம இருந்தா விமானம் ஓட்டலாம், பஸ் ஓட்டலாம், ஆட்டோ ஓட்டலாம், உலகத்தில் எங்கும் பறக்கலாம். கல்யாணம் பண்ணிராத. அந்த சிந்தனை ஆண்களிடத்திலும் புகுத்தப்படுகிறது. இப்போது இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் லைஃப்ல செட்டில் ஆகணும், அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அல்லாஹ் சொல்றான், நீ கல்யாணம் பண்ணாதான் லைஃப்ல செட்டில் ஆக முடியும். என்ன ஒரு பெரிய வித்தியாசம் பாருங்க. கல்யாணம் நான் லைஃப்ல செட்டில் ஆனாதான் கல்யாணம் பண்ணுவேன் என்பது மேற்கத்திய கலாச்சாரம் நமக்கு திணித்த ஒரு அறிவு. அல்லாஹ் சொல்கிறான், நீ திருமணம் செய்து கொண்டால் தான் லைஃப்ல செட்டில் ஆக முடியும். திருமணம் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை பெருக்குவான். இன்னொரு சித்திகத்திற்கு சொன்னார்கள், குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுகிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் உனக்கு நான் வளமான வாழ்க்கையை தருகிறேன் என்று. இன்றைக்கு ரஷ்யாவிலே சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. கணவனும் மனைவியும் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு இடையிலே அந்த காம உணர்வு கிளர்ந்தெழுந்து விட்டால் பக்கத்தில் அதற்கென்று அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கும், நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுங்கள், எப்படியாவது குழந்தைகளை பெற்று ரஷ்ய மக்களை பெருக்குங்கள் என்று அரசு இந்த வேலையெல்லாம் செய்கிறது. இப்போது அரசாங்கத்துக்கு அதான் வேலை. அவனா விட்டு இருந்தா அவனா பார்த்திருப்பான் அந்த வேலையை. எப்படிப்பட்ட நிலைக்கு உலகத்தை கொண்டு வந்து விட்டார்கள் பார்த்தீர்களா? இன்னைக்கு இந்தியாவில் நான் சொல்வதற்காக தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். இந்தியாவிலே இவ்வளவு அக்கிரமம் நடக்கிறது, அநியாயம் நடக்கிறது முஸ்லிம்களுக்கு. ஒரு அரபு நாட்டுக்காரன் கேட்கிறான், கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்னா, அவனுக்கு லேபர் தேவை. இந்தியால இருந்து இந்தியாவில மக்கள் தொகை அதிகம், இந்தியாவை புதைச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். துபாய் நடக்குது,
அதனாலதான் கோயில் கட்டி கொடுக்குது. இல்லைன்னா துபாய்க்கு என்ன அவசியம் இருக்கு? ஒரு எமிரேட் கண்ட்ரிக்கு எதற்கு கோயில் கட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கு? 5 ஏக்கரை தூக்கி கொடுத்துட்டு பாபர் மஸ்ஜித் பதிலா நீ பள்ளிவாசலை கட்டிக்க நீங்க சொல்றான். அங்க எத்தனை ஏக்கர்ல கோயில் கட்டிருக்கான்? என்ன தேவை இருக்கிறது என்றால் இங்க இருந்து லேபர் வேணும் அவனுக்கு. இது மனித வளம் நிறைந்த நாடு. இந்த மனித வளத்தை எங்கிருந்து வானத்திலிருந்தா கொண்டு வந்து இறக்கினார்கள்? அரசாங்கம் சொன்னதை மக்கள் கேட்கல, அதனால அரசாங்கம் நல்லா இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் எங்க உங்களுக்கு புரிய முடியுதா? அரசாங்கம் சொன்னதை கேட்டிருந்தா நாடு நாசமா போயிருக்கும். இந்தியாவுக்கு உலகத்துல மரியாதை இருக்காது. அன்னைக்கே சொன்னாங்க முஸ்லீம்கள் நிறைய பிள்ளையை பெற்றுக்கிறான், அவன் தான் நாட்டை நாசமாக்கிட்டான். இன்னைக்கு சொல்றான் பிள்ளையை பெற்றுக்கிடுங்கிறாரு RSS தலைவர். குறைஞ்சபட்சம் 3 பெற்றுக்குங்கிறாரு. அப்ப நாட்டை யாரா வளப்படுத்தினா? நாங்க தான் வளப்படுத்தணும். நன்றி கேட்டவனுங்களா? இந்தியாவுக்கு உலக அரங்கத்துல மரியாதை இருக்குன்னா அதுக்கு நம்ம வயல காரணமா இருந்திருக்கோம். அவங்க பாஷையில சொன்னான். ஆனா யதார்த்தம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளும் எல்லாரும் மாதிரி தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கோம்னா யதார்த்தம் சொல்லுது. ஆனா அவன் பாஷையில சொன்னா நம்ம வளப்படுத்திருக்காங்க. சோ நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், மேற்கத்திய உலகம் திருமணத்தை ஒரு பாவமாக முதலில் காட்டி பார்த்தது. பண்டோரா பாக்ஸை நீ திறந்துடாத, பொண்ணை தொட்டாத, அது பாவ பிறவி, கிட்ட போயிடாத என்று சொல்லி பார்த்தது. அந்த பிரச்சாரம் நேச்சரோட ஒத்து போகல, யதார்த்தத்தோட ஒத்து போகல. எல்லாருமே கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சான், கல்யாணம் பண்ணாம சேர்ந்து வாழ ஆரம்பிச்சான் இல்லையா? வாட்டிக்கன்ல நடந்த போப்புகளுக்கு இடையில் நடந்த உரையாடலில் மிகவும் கவலைக்குரிய உரையாடல் என்னவென்று கேட்டால், திருமணத்தை தடை செய்ததால் நம்முடைய மத அறிஞர்களுக்கு இடையிலே ஒழுங்கினங்கள் தலைத்தன. எனவே இந்த சட்டத்தை தளர்த்த வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இப்ப நேச்சர் அவனுடைய பிரச்சாரத்துக்கு ஒத்து போகல, சேர்ந்து வாழ ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டான். இன்னைக்கு பிள்ளைங்களை அதிகமா பெற்றுக்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டான். இப்ப மனிதன் இயல்பிலே எதை நோக்கி வருவான் என்றால் இயற்கையை நோக்கித்தான் வருவான். அதை அவனுக்கு இயற்கை என்று அவன் சொல்லுவான், நாம் சொல்லுவோம் இயற்கை தான் பித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபதரன்னாஸ அலைஹா. அந்த இயற்கை இயற்கை நீ உண்டாக்கிக்கிட்டது இல்ல, அது அல்லாஹ் உண்டாக்குன இயற்கை என்று நாம் சொல்ல வேண்டும். மனிதனை இறைவன் படைத்தான். ஏன் படைத்தான்? என்னை வணங்க படைத்தேன் என்கிறான். அல்லாஹ்வை வணங்கத்தான் மனிதன் என்றால் ஆண் என்றும் பெண் என்றும் 2 இனம் எதற்கு? ஆம்பளை மட்டும் இருந்தா போதுமே. நம்மள பல பேர் நினைக்கிறோமே, கல்யாணம் மட்டும் பண்ணாம இருந்தா நான் சீக்கிரம் சுபுவுக்கு வந்துடுவேன், மண்ணாங்கட்டியா வருவோம். அந்த அம்மா தான் எழுப்பி விடணும். சில பொம்பளைங்க நடக்குது, நான் மட்டும் கல்யாணம் பண்ணாம இருந்தேன்னா நிறைய நஃபில் நோன்பு வைப்பேன், அதெல்லாம் ஒண்ணும் வைக்க மாட்டேன். நீ ஆண் என்றும் பெண் என்றும் 2 இனங்கள், அதான் கேள்வியே. யாரால பதில் சொல்ல முடியும்? அதிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் எவ்வளவு வேறுபாடுகள், வித்தியாசங்கள். உடலின் உள் உறுப்புகளில் வேறுபாடு. வெளி ஆம்பளைக்கு கர்ப்பப்பை கிடையாது, பொண்ணுக்கு தான் இருக்கு. குரல்ல வேறுபாடு இருக்கு. ஆபரேஷன் பண்ணிட்டு வரான பாம்பேல போய் குரலை மாத்த முடியுதா? நேச்சர் மாத்த முடியாது. நீ ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தாலும் குரல் மாறாது. நெளிஞ்சு நெளிஞ்சு நடந்து கிடலாம், வாயை திறந்தா தெரிஞ்சு போயிடும் ஆபரேஷன் கேஸ். இது நேச்சருங்க, இது மாத்த முடியாது. ஆண் என்றும் பெண் என்றும் ஏன் படைத்தான்? சேர்ந்து வாழ படைத்தான். சேர்ந்து வாழ்ந்துட்டு போ, உன் ஜௌரியத்துக்கு சேர முடியாது. கல்யாணம்னு ஒண்ணு இருக்குது, கமிட் ஆகு. நீ முதல்ல உன் இஷ்டத்துக்கு சேர்ந்து வந்து கழட்டி விட்டு போலாம்னு நினைக்காத, கமிட் ஆகு. உனக்கு சுகம் மட்டும் வேணும், கமிட் ஆக மாட்டியா? ஆணும் பெண்ணும் கமிட் ஆகுங்க. கமிட்மெண்ட் என்பது என்ன? பிள்ளை பத்தா ஆண் பார்த்துக்கணும், முதல்ல பொண்ணு பிள்ளைய பெறணும். குழந்தை பெற்றால் குடும்பத்துக்குள் சுருங்கி விடுவாய், உன்னுடைய ஆற்றல் மங்கி போய்விடும் என்பது பச்சை பொய். உண்மை என்னவென்றால் திருமணம் செய்வதன் மூலம்தான் ஒரு பெண்ணுடைய ஆற்றல் வெளிப்படும். அல்லாஹ் தஆலா உலுல் அஸ்முன 5 நபிமார்களை சொல்கிறான். மின்க வ மின் நூஹ் இப்ராஹிம் வ மூசா வ ஈசா. ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி, ஈசா நபி,
5 பேர், 5 உலுல் அஸ்மு மினர் ரசூல். இதுல 3 நபிமார்களை, இந்த உலுல் அஸ்மு என்பது இதர நபிமார்களை விட லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, நபிமார்களை பிரிச்சு பார்க்கக்கூடாது. ஆனா தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பாலஹும் வலா பால், நாம சிறப்பாக்கி இருக்கோம், நீ பிரிச்சு பார்க்காதங்கிறான்ல. அது நான் தான் படைப்பேன், நான் அப்படித்தான் அந்தஸ்துக்களை கொடுப்பேன், நீ பிரிச்சு பார்க்காத, எல்லாரையும் ஈமான் கொள்ளணும். அந்த 5 நபிமார்களில் 3 பேரை வளர்த்தது தாய்மார்கள் தான். ஈசா நபியை வளர்த்தது, மூசா நபியை வளர்த்தது. பிறவனுடைய வீட்டுக்கு போனாலும் கொலை பதைக்குது, என்ன ஆகுமோ என் பிள்ளைக்கு. அல்லாஹ் என்ன செய்யறான், எந்த தாயிடத்திலும் பால் குடிக்க கூடாது என்று மூசா நபிக்கு கட்டளை எடுக்கிறாங்க. அழுகுறாங்க, அரண்மனையே அலறுது. அவங்க அக்கா வந்து சொல்றாங்க, எனக்கு ஒரு அம்மாவை தெரியும், அடம் பிடிக்கிற எந்த பிள்ளைக்கும் அந்த அம்மா பேசி எப்படி மயக்கி எப்படி பாலை கொடுத்துருவாங்க, கூட்டிட்டு வரட்டுமா. அது தானமா தேடிட்டு இருக்க, கூட்டிட்டு வேணா, சொந்த அம்மாவே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் எப்படி சேர்த்து வைத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போதே வாப்பா இல்ல. 3 உல் அஸ்ம் இறைத்துதர்களை வளர்த்தது யாரு? தாய்மார்களுடைய பங்கு தான். இமாம் புகாரியை வளர்த்தது அவங்க அம்மா தான். அஹ்மது பின் ஹம்பலை வளர்த்தது அம்மா தான். திறமை என்பது என்ன? திறமையிலேயே பெரிய திறமை என்ன தெரியுமா? நீ திறமையா இருக்கிறது இல்லைங்க, திறமையாளர்களை உருவாக்குவதுதான் பெரிய திறமை. இமாம்களா இருந்து மக்களுக்கு பெரிய சேவை செஞ்சு அது திறமை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவரை உருவாக்குனார் பாருங்க. இனம் புரியாத ஒரு இடத்துல ஒரு 4 சோத்துக்குள்ள ஒரு உஸ்தாதா உட்கார்ந்து நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி அப்படி கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு அனுப்புறாரு பாருங்க, அவர் தான் திறமையாளர். அப்போ உல் அஸ்மான இறை தூதர்களை உருவாக்கியது யார்? தாய்மார்கள் அல்லவா. பெண்ணை பாவப்பிறவி என்று காட்டுவது அதுதான் கிறிஸ்தவத்தின் வேலை, அதுதான் இந்து மதத்தின் வேலை. அப்படிதான் செஞ்சிருக்கு. இஸ்லாம் தான் அவர்களை புனிதமானவர்கள் என்று சொல்கிறது. இஸ்லாம் பெண்களை எப்படி பார்க்குதுன்னா, வில்லியம் கோல்டிங் ஒரு வெஸ்டர்ன் நாவலிஸ்ட், எழுத்தாளர், கற்பனை கதைகளை எழுதுகின்ற வில்லியம் கோல்டிங், கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அவர் சொல்லுகிறார், ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம் என்று பைத்தியக்காரத்தனமாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல உள்ள பெண்கள் எல்லாம் பேசுகிறார்கள். கிடையாது, ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது. ஆணை விட பெண் ஒருபடி மேலானவள். குர்ஆன் சொல்கிறது, வலி ரிஜாலி அலைஹின்ன தரஜா. ஆண் ஒருபடி, தரஜான்னா என்ன அர்த்தம்? சிங்குலர், பல படிகள் கிடையாது. தரஜான்னு என்ன அர்த்தம்? ஒரு படி மேலானவன். அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன். வில்லியம் கோல்டிங் சொல்றாரு, பெண் மேலானவள். எதுல மேலானவள் என்றால், அவருடைய வியூவை பாருங்க. பெண் ஒரு பொருளை நீ கொடுத்தால் அதை பல மடங்காக பெருக்கி தருவாள் உனக்கு. நீ பெண்ணின் வயிற்றில் செலுத்துவது ஒரு துளி நீர், அவள் வெளியே தருவது கைகால் முளைத்த ஒரு கவிதை, ஒரு நல்ல குழந்தை இல்லையா? குழந்தை என்பது என்னதுங்க? கைகால் முளைத்த கவிதைங்க. நடக்க விட்டு பாருங்க, மனசே கொள்ள போயிடும். வீட்டுல பிள்ளைங்க தொழுகைக்கு வரும்போது நானும் அத்தா வருவேன், வண்டியில ஏறி அடம் பிடிப்பான், ஏறி உட்கார வச்சு பிள்ளைகளை கூட கடந்து உருளுவான் புரளுவான். எல்லாருக்கும் புள்ள கத்துதுன்னு சொல்லுவான், இவன் மட்டும் என் பிள்ளை பேசுதுப்பான். புரியுதா உங்களுக்கு? பசங்களை யாரையா கூட்டிட்டு வந்தது ஒரே கத்திட்டு இருக்காங்க, என் பிள்ளை பேசுறான் அப்படிப்பான். வீட்டுல போய் பள்ளியாசல்ல போய் ஒரே சேட்டை தெரியுமா என் பிள்ளைன்னு பெருமையாக சொல்லிட்டு இருப்பான். அதை உட்காந்து கைகால் முளைத்த கவிதைகள். இதை தருவது யார்? நீ கொடுக்கிறது ஒரு துளி நீர். கொஞ்சம் அங்க காய்கறி, கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் மாங்காய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு வாங்கி கொடுங்க. கரெக்டான கலவையை சேர்த்து ஒரு அழகான விருந்து தருவா உங்களுக்கு. நீ கொடுக்கறது என்னதுதான்? கச்சா பொருட்கள். கரெக்டா அதை கலந்து ஒரு அருமையான உணவை உனக்கு தருவாள். அப்படியா தருவாங்களான்னு கேட்காதீங்க, தரணும். அப்படியா சேர்த்து அப்படி சுயாவா தரவா செய்யறாங்களா? அது எந்த ஊர்ல கிடைக்கும்? அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் கேட்காதீங்க. அது முறைப்படி கொடுத்தா முறைப்படி கிடைக்கும்.
ஒண்ணு கொடுத்தா 10 ஆகும். நீங்க 4 சுவத்தை கட்டி 2 ஜன்னலை வச்சு வீட்டை கொடுங்க, அது ஹவுஸ். அது 4 சுவர் ஜன்னல் உள்ள வீடு. பெண் தான் அதை இல்லறமாக மாற்றுகிறாள், இல்லமாக மாற்றுகிறாள். ஹோமா அதை மாத்துறது யாரு? பெண்ணு தான் மாத்துறான். சோஃபா அங்க இருக்கணும், கிச்சன் அங்க இருக்கணும், இப்படி வச்சு அழகா. பேச்சுலரா இருக்கிற ரூமுக்கு போய் பாருங்க, கிட்ட போக முடியாது. இது பாத்ரூம்னு சொல்ல தேவையில்லை, அங்க இருந்து அதே சொல்லும், நான் பாத்ரூம் கிட்ட வந்துடாதீங்க, பேச்சுலர் ரூமு. பெட்ரூம்னு அவன் சொல்லவே தேவையில்லை, 2 கைலி தொங்கும், இந்த ஜட்டி இங்க கிடக்கும் அங்க கிடக்கும், ஒரு மாதிரியா இருப்பான். ஒரு வீட்டுக்குள்ள போங்க, அது ஒரு அழகா இருக்கும். ஒரு பெண்ணு அதை கவிதை கலை நயத்தோடு அதை செஞ்சு வச்சிருப்பா. இதுதான் ஒரு பெண்ணுடைய குணம். அதே மாதிரி உங்க அத்தா பத்தி தெரியாதான்னு ஒண்ணு சொல்லி பாருங்க. உங்க அத்தாவை பத்தி தெரியாதா? 5 எழுத்து 5 வாரத்தை வருமா? அங்க இருந்து 500 வரும். அத்தா, அத்தாவுக்கு அத்தா, அவங்களுடைய தாத்தா, புட்டி, அத்தத்தா, அம்மம்மாண்டு இந்த சிலோன் ரேடியோல அந்த காலத்துல சொல்லுவாங்க பாருங்க. இந்த குழந்தையை வாழ்த்துறதுக்கு, இந்த குழந்தையை வாழ்த்துகிறார்கள். யாரெல்லாம் வாழ்த்துகிறார்கள்? 50 வயசுக்கு மேல உள்ள தெரிஞ்சிருக்குமே, அத்தா, அத்தத்தா, அம்மம்மா, அத்தத்தா எல்லாம் வாழ்த்துகிறார்கள். அதுக்கு ஒரு பாட்டை போடுவான் அந்த காலத்துல. இப்ப தானே இந்த ரேடியோல வந்துச்சு, அப்போ சிலோன் ரேடியோல தானே கிடந்து மல்லு கட்டிட்டு கிடந்தோம். அது மாதிரி ஒண்ணு சொன்னா அங்க இருந்து 500 வரும். ஒன்றை 10ஆக பெருக்கி தருகின்ற ஆற்றலை அல்லாஹ் பெண்களுக்குள் வைத்திருக்கிறான். அது இல்லை என்றால் உலகம் இயங்காது. ஆனால் மேற்கத்திய உலகம் ஆணையும் பெண்ணையும் தனித்தனியாக வைக்கிறது. ஒண்ணு சொல்கிறேன் உங்களுக்கு. முகமது குத்துப்னு ஒரு அறிஞர், எகிப்து நாட்டை சார்ந்தவர், பெரிய பெரிய ஸ்காலர். நாடு கடத்தப்பட்டு சவுதியில இருந்து அங்க இருந்து இறந்து போனாரு. ஏபி கவர்மெண்ட் நம்மளை வச்சுக்கல. அவர் சொல்றாரு, இன்னைக்கு நாங்க பெண்களை எல்லாம் நாங்க வேலைக்கு அனுப்பிட்டோம், அதனால வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் முன்னேறிடுச்சு, மேற்கத்திய நாடுகள் முன்னேறி விட்டன, அதனால பெண்களை எல்லாம் வேலைக்கு அனுப்புங்க என்று. வேலைக்கு போவதுதான் பெண்களின் முன்னேற்றம் என்று சொல்கிறீர்களே, நான் கேட்கிறேன். அவர் சொல்றாரு, நான் கேட்கிறேன், பெண்களை என்னையில இருந்து நீங்க வேலைக்கு அனுப்புனீங்க? என்று முதல் பெண்களை நீங்கள் வேலைக்கு அனுப்பினீர்கள்? முதலாம் உலக போர்ல எக்கச்சக்கமான ஆண்கள் இறந்து போனார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், போர்ல செத்து போனாங்க. உங்களுக்கு லேபர் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணீங்க? நீங்க பெண்களை எல்லாம் வேலைக்கு எடுன்னு சொன்னீங்க. வேலைக்கு எடுத்து சம்பளத்தை எப்படி கொடுத்தீங்க? ஆணு கொடுக்குற சம்பளத்துல பாதியை கொடுத்தீங்க. அப்போ நீ முதலாளிமார்கள் வாழ்வதற்கு பாதி சம்பளத்துல ஒரு லேபர் கிடைக்கிறான் என்பதற்காக வேண்டி பெண்களை வேலைக்கு வந்து இல்ல பெருமை வேற அடிச்சுக்கிறீங்களா நீங்க? ஆனால் இஸ்லாம் அப்படி கிடையாது. இந்த பிரச்சனைய, ஆண்கள் குறைகிற பிரச்சனையை எப்படி இஸ்லாம் பார்க்குதுன்னா, பெண்களை வேலை செய்ய சொல்லி கசைக்கு புரிஞ்சு சம்பளத்தை கொடுத்து அவங்களை கஷ்டப்படுத்தல. 2வது திருமணம், ஒரு ஆண் இன்னொரு திருமணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை மறுபடியும் பத்திரமாக வீட்டுக்குள் வைத்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை கண்ணியப்படுத்தி இவனை 2 மடங்கு உழைக்க சொன்னது. ஆண்கள் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் பெண்களிடமிருந்து வேலை வாங்குகிற பாவச்செயலை செய்தது மேற்கத்திய உலகம். ஆனால் 2 மடங்கு ஆண் வேலை செய்ய வேண்டும், 2 குடும்பத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்றான் என்று பெண்களை அப்போதும் கண்ணியமாக நடத்தியது இஸ்லாம் சொல்றாரு. இதுதான் மனிதன் உருவாக்கிய சட்டத்துக்கும் அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய சட்டங்களுக்கும் இடையிலான வித்தியாசமே அதுதான். பெண்கள் இயல்பிலேயே அன்புமயமானவர்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆண்கள். பெண்கள் இயல்பில் அன்புமயமானவர்கள். அவங்களுடைய நேச்சர் அப்படித்தான் அல்லாஹ் தஆலா அமைச்சிருக்கான். நான் கூட உதாரணம் சொல்றது உண்டு. அதாவது ஸ்கூல்ல ஓட்டப்பந்தயங்க, பையன் 4th படிக்கிறான், 4வது வகுப்பு படிக்கிறான். ஸ்கூல்ல ஓட்டப்பந்தயம் நடக்குது. சொல்லிட்டாரு வாத்தியாரு, நாளைக்கு எல்லாரும் ஓட்டப்பந்தயம் ரெடியாகி வந்துருங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு. வீட்டுல சொல்றான், பாட்டிகிட்ட சொல்றான், பாட்டி நாளைக்கு ஸ்கூல்ல ஓட்டப்பந்தயம், நான் ஓட்டப்பந்தயத்துல கலந்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவ பாட்டி சொல்றா, பார்த்து மெதுவா ஓடுப்பா அப்படிங்கிற. மெதுவா ஓடினா பிரைஸ் வாங்க முடியுமா? இந்த பாட்டிக்கு அவ்வளவுதான் நாளைக்கு. அவ பார்த்து மெதுவா ஓடுப்பான்னா பேரன் தோத்தாலும் பரவாயில்ல, காயம் பற்றக்கூடாதுங்கிறது தான் அவன் நினைப்பு. அத்தாட்ட போய் சொன்னான், அத்தா ஓட்டப்பந்தயம், நீ தாண்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் அப்படின்றாரு. அவருக்கு என்னண்டா, காயம் மட்டும் மருந்து போட்டுக்கிடுவோம், பையனை ஜெயிக்கணும். என் பையன்
இதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அண்மையிலே முகன் உள்ள ஒரு புகைப்படம் ரொம்ப வைரல், அரபு நாடுகள்ல ரொம்ப வைரல், இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் அதை நிறைய பேர் எடுத்து போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஒரு அம்மா, அது அநேகமாக அது சவுதியாகத்தான் இருக்க வேண்டும், ஏதோ கிராமப்புறமா இருக்கணும். 2 தாய்மார்கள், ஒரு அம்மா காய்கறி வாங்கிட்டு போகுது, இன்னொரு அம்மா ஒரு சைக்கிளை தோல்ல சுமந்துக்கிட்டு போகுது. இந்த நடைப்பழகு சின்ன சைக்கிள் இருக்கு இல்லையா, பெரிய பசங்க ஓட்டுற சைக்கிள்ல, ஒரு மிடில் ஏஜ்ல உள்ள ஒரு 7 வயசு 6 வயசுல ஓட்டுற பசங்க ஒரு சைக்கிள் ஒண்ணு வாங்கிட்டு தோல்ல சுமந்துக்கிட்டு போகுது. அதுல எழுதுறான், தோளில் சுமப்பதை விட அந்த சைக்கிளை தரையில் இழுத்து கொண்டு போவதே இலகுவானது. அப்படித்தானா? வீல் சுத்தும்லங்க, வீல் சுத்தாதானே போகுது, இழுத்துக்கிட்டே போலாம்ல, ஈஸி தானே. அந்த அம்மா ஏன் தோல்ல சுமந்துக்கிட்டு போகுது, கஷ்டமாச்ச. ஏம்மா தோல்ல தூக்கிட்டு போறீங்க, இழுத்துக்கிட்டு போனான்னா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, இல்ல, இந்த சைக்கிளை முதலாக அந்த இதெல்லாம் சுத்தி இருப்பான்ல, பாலிதீன் கவர் எல்லாம் சுத்தி இருப்பான்ல டயர்ல, புது சைக்கிள் என்பதுக்கு அடையாளமாக இத என் பையன் கிழிச்சு அவன் முதல்ல அவன் ஓட்டும் போது அவனுடைய முகத்துல ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க, அதை நான் பார்க்கணும். அதான் பெண், அதான் தாய், அதான் மனைவி. சிரமங்களை எல்லாம் அவள் சுமப்பாள், சிரமப்பட்ட மாதிரி காட்டிக்க மாட்டான். இந்த மரமண்டைக்கு அது புரியலைன்னா பேச ஆரம்பிப்பா. அவனுக்கு அது புரியாத போது என்ன செய்ய வேண்டாம், இவனுக்கு சொன்னாதான் புரியும் போல் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா. சொல்ல ஆரம்பிச்சா நிக்கவே நிக்காது. அது பேசாம வண்டி என்ன செய்யும், நான் ஸ்டாப்பா எஃப்எம் ரேடியோ மாதிரி, எஃப்எம் ரேடியோவாவது சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு, இதுக்கு இது கிடையாது. நீங்க புரிந்து கொள்வதுதான் அவளுக்கு நீங்கள் கொடுக்க, நமக்கு மரியாதை இருக்கிறது என்று தெரிந்தால் பேச்சை குறைத்து விடுவார். தியாகம் என்பது பெண்ணோடு அவருடைய உடலில் ஊடுருவி பாய்ந்திருப்பது. அதனால்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால், உழைக்க ஆண், குடும்பத்தின் பாரத்தை சுமந்து தியாகம் செய்ய ஒரு பெண், இருவரும் இணைந்து உலகத்தை உருவாக்குங்கள். நீ 2 பேரையும் வேலைக்கு அனுப்புனா என்ன ஆகும்? அப்புறம் ரஷ்யா மாதிரி ஆபீஸ்ல ரூம் போட்டு கொடுக்கணும். இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? அதாவது பிரான்ஸ், ஜெர்மனி இந்த மாதிரியான நாடுகள்ல இப்போ, ரஷ்யாவிலையும் இப்படிதான் 10 குழந்தைகள் பெற்றுக்கிட்டா அவங்களுக்கு இந்தியன் மணியில 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களாம். நம்ம நாட்டு பிரதமர் என்னைக்கு தர்றது, பேசாம ரஷ்யாவுக்கு போயிட்டு அங்க போய் 15 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்துடலாமான்னு கூட ஒரு யோசனை வருது. இங்க 15 லட்சம் ரூபாய் 12 வருஷம் ஆச்சு, வர்ற மாதிரி தெரியல. அக்கௌண்ட் அப்பப்போ எடுத்து வேற பாத்துக்க வேண்டியிருக்கு. யாருக்கா வந்திருந்தாலும் சொல்லுங்க, அந்த ரூட்ல போயாவது வாங்கிட முடியுமான்னு பார்ப்போம். அந்த 15 லட்சத்தை ரஷ்யாவுக்கு போனா 15 லட்சம் கொடுக்குறான், அது 10 பிள்ளைகள் பிறக்கணுமா, வயசு வேற ஆகி போச்சு. இது இனிமே எப்படி 10 பிள்ளை பிறகுங்கிறது இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. பிரான்ஸ்ல, ஜெர்மனியில எல்லாம் 10 குழந்தைங்க பெற்றா கவர்மெண்ட் உங்களுக்கு பணம் தருது. 10 குழந்தைங்க பெற்றா. அதே மாதிரி மெட்டர்னிட்டி லீவ் இருக்கு இல்லையா, மெட்டர்னிட்டி லீவ் 4 மாசத்தை 6 மாசம் ஆக்கியிருக்கான் பெண்களுக்கு. 6 மாசமும் சம்பளத்தோட லீவு. எதற்கு? குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதற்காக. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குழந்தை பெற்றுக்கிட்டா மழை நின்று போயிடும், குழந்தை நின்று பெற்றுக்கிட்டா சாப்பாடு கிடைக்காதுன்னு பிரச்சாரம் பண்ணீங்களப்போ, அதெல்லாம் என்னதுப்பா அப்படின்லாம் கேட்டா, அது பாஸ் இஸ் பாஸ்ட், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இது புதிய உலகம். இதை தன்னடா நாங்க 1400 வருஷமா சொல்றோம், நீங்க கல்யாணமே பண்ணாதன்னு வேற சொல்லி தொலைச்சிங்களா? என்னத்தை நீங்க கண்டீங்க உலகத்துல? ஒழுங்கினங்கள் மலிந்து போயின, அதானே நடந்தது. மருந்து கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளையத்தான் உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தீர்கள். திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொன்னதனால, திருமணம் செய் என்று சொன்னதனால், உலகத்தை ஒரு கொள்கை வளப்படுத்துகிறது என்று சொன்னால், வளப்படுத்திய கொள்கை இஸ்லாம் அல்லவா? அது அந்த கம்யூனிட்டி, அந்த சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகையினால எல்லா வழிகளிலும் இஸ்லாம் மனிதனுக்கு வழியை காட்டுவதை போல, திருமண வாழ்விலும் ஒரு நிறைவான
வழியை காட்டியிருக்கிறது. அதை இதர சமுதாயத்து மக்களுக்கு நாம செயல்களால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை காப்பாற்றினான். இன்னும் இந்த சமுதாயத்துக்குள்ள அந்த நோய் வரல, கொஞ்சம் கொஞ்சம் இப்ப வர பார்க்குது. என்னது, செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுவேன். பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு சொல்றேன், மாப்பிள்ளை பேர்ல சொந்த வீடு இருந்தா தான் நான் கல்யாணம். தானா நடக்குங்க. உங்க புள்ள போய் மாப்பிள்ளை வீட்டுல போய் முசல்லா எடுத்து விரிச்சு போட்டு தொழுது, தஹஜ்ஜத் தொழுது, யா அல்லாஹ் என் மாப்பிள்ளைக்கு வீட்டை கொடுனா 10வது நாள் அல்லாஹ் வீட்டை கொடுப்பான். அவன் 5 வருஷம் கழிச்சு தரட்டுமே, பொறுமையா இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன குறைஞ்சிட போகுது? சொந்த வீடுதான் வேணும்னு மாப்பிள்ளைக்காக நீங்க காத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, சொந்த வீட்டு உள்ள மாப்பிள்ளை ஒழுங்கினமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நான்சென்ஸ். கொஞ்சம் மெட்ராஸ்ல விற்கிற வீடு விற்கிற விலைக்கு, நிலம் விற்கிற விலைக்கு 25 வயசுல ஒருத்தருக்கு சொந்த வீடு சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. சாத்தியமே இல்லை. ஏதோ தகப்பன் வந்து பெரிய ஜமீன்தாரு, பெரிய கோமானா இருந்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆளுக்கு ஒரு பையன் பேர். நீங்க கோமானாக பிள்ளை ஆகுங்கள், பிள்ளைகளுக்கு 25 வயசுல ஒரு வீட்டை கொடுங்க. சோ இந்த நான்சென்ஸ் எல்லாம் தயவு செய்து, இந்த முட்டாள்தனமான வேலைகளை தயவு செய்து பெற்றோர்கள் செய்ய வேண்டாம். காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைங்க, அது உடலுக்கு பெரிய ஆரோக்கியம். இப்போதெல்லாம் சாப்பிடுற சாப்பாடு இந்த முறைகள் எல்லாம் 35 வயசுல மலட்டுத்தன்மை பெண்களுக்கு வந்து விடுகிறது. எல்லாரும் ஆண்களை பத்தியே பேசுறாங்க, நான் பெண்களை பத்தி சொல்றேன். பெண்களுக்கு 35 வயசுல மலட்டுத்தன்மை வந்திருக்கிறதா சொல்றாங்க. எப்படி வருது? உணவு பழக்க வழக்கம், அது டென்ஷன், என்னவெல்லாமோ இருக்கலாம், காரணம் இருக்கலாம். காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சீங்கடா, ஒரு 5-6 பிள்ளைங்கள் அது பெற்று தரட்டும். சமுதாயத்துக்கு நல்லது தானே, நாட்டுக்கு நல்லது தானே, சொந்த பொருளாதாரத்துக்கு, மனசுக்கு ராகத்து தானே. ஒரு அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சின்னு ஒரு 4-5 பேர். அக்கா என்பது யாருங்க? அக்கா என்பது ஒரு சின்ன தாய், தெரியுமா உங்களுக்கு? அக்காவோட பிறந்த இளைஞர்கள் பெரிய பாக்கியசாலிகள். அம்மா இல்லாத ரோல அக்கா வந்து ஃபில் பண்ணுவான். மூசா நபிய வந்து கொடுத்து, மூசா நபிய மரப்பேழையில வச்சு போட்டாச்சு. ஃபாலோ பண்ணி போனது யாரு? அவங்க அக்கா தான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. என் தம்பிக்கு என்ன ஆச்சோ தெரியலன்னு. அந்த மரப்பட்டி கரெக்டா ஃபிரௌன் வீட்டுக்கு பின்னால போகுது. இவங்க ஃபிரௌன் வீட்டுக்கு முன் வாசல் வழியா உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து என் தம்பி என்னடா பண்றீங்கன்னு கேட்க முடியாது. புதுசா ஒரு புள்ள வந்து பிள்ளையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க சுத்தி சுத்தி. தன்னுடைய சொந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அக்கா தான். அழகாக ஒப்பிட்டு சொல்வார்கள் திருக்குர்ஆனுடைய ஆய்வாளர்கள். யூசுப் நபிக்கு சகோதரர்கள் 10 பேர் இருந்தாங்க. 10 பேரும் சேர்ந்து கிணத்துலதான் தள்ளினானே தவிர, நான் அதுக்காண்டி ஆம்பளை பிள்ளைங்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க, சும்மா ஒரு ஒப்பீடு, அவ்வளவுதான். மூசா நபிக்கு ஒரே ஒரு அக்கா இருந்துச்சு. அந்த அம்மா இவங்களை தூக்கி போட்டு சுத்தி வந்து காப்பாத்துறதுக்குள்ள வழியை பார்க்குது. அக்கா என்பது ஒரு சின்ன தாய். உங்க அதாவதுங்க, அந்த நாத்தனா சண்டை ஏன் வருது தெரியுமா? அக்கா மாருக்கு உங்க மேல உள்ள பாசத்தினாலதான் வருது. என் தம்பியை நாங்க எப்படிலாம் வளர்த்து ஆளாக்கணும், படுவா, இன்னைக்கு நீ வந்து என் தம்பிக்கு அவன் கேட்கிற முட்டையை அவிச்சு கொடுக்க மாட்டியா? அவன் முட்டை ரொம்ப விரும்பி, உங்களுக்கு ரொம்ப தெரியுமா முட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாருன்னு? இந்த அம்மா அங்க இருந்து சின்ன வயசுல முட்டை விரும்பி சாப்பிட்டுருக்கான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனுக்கு முட்டை சலிச்சு போச்சு. அதனால முட்டை இப்ப சாப்பிடல. அவன் விரும்பி சாப்பிட்டாங்கிறது உண்மை, விரும்பி சாப்பிட மாட்டாங்கிறதும் உண்மை. இந்த 2 அம்மாவாவது இதுல சண்டை போட்டுக்குவாங்க. முட்டைய வந்து ஒரு வீட்டுல ஒரு அம்மா அவிச்சு கொடுத்துருக்கு, இவன் சண்டை போட்டுருக்கான். என்னங்க அவிச்சு தானே தந்தேன், பிடிக்கும்னு சொன்னீங்களே, எனக்கு முட்டை பொரிச்சாதான் பிடிக்கும் அப்படின்னா. மத்தியானம் அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, பொரிச்சு வச்சிருக்கு. ஏய், எதுக்கு நீ முட்டையை பொரிச்ச? அவிச்சு வைக்க வேண்டியதானே. நீங்க காலையில அவிச்சு வச்சது திட்டுனீங்களா? அதெல்லாம் இல்லை, எனக்கு அவிச்சா தான் பிடிக்கும். நைட்ல ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, ஒரு முட்டையை அவிச்சு ஒரு முட்டையை பொரிச்சு வச்சிருக்கான். அப்பவும் சத்தம் போட்டிருக்கான். என்ன என்னங்க சொல்றீங்க நீங்க? இல்ல, அவிக்க வேண்டியதை பொரிச்சு வச்சிருக்க, பொரிக்க வேண்டிய முட்டையை அவிச்சு வச்சிருக்கிய அப்படின்னா. அந்த மாதிரி வந்து இல்லறங்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான இன்பம் ததும்பக்கூடியவை. அதை இன்பமாக வைத்துக் கொண்டால் இன்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இன்பமாகவே வைத்துக் கொண்டார்கள். மனைவியினுடைய குறும்புத்தனத்தை ரசூலுல்லாஹ் ரசித்தார்கள். இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு கொடுத்து வைக்கணுங்க. சாமியார்களுக்கு அது கொடுத்து வைக்கல, ஃபாதர்களுக்கு கொடுத்து வைக்கல. என்ன பண்ண முடியும்? வயிற்றுச்சப்பட்டுக்கிட்டே கிடக்க வேண்டியதான். நம்ம என்ன செய்ய வேண்டியதான்? மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, இது அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழி என்று இருக்க வேண்டும். மேற்கத்திய கலாச்சாரம் என்பது எல்லா வகையிலும் ஒவ்வொரு கட்டமாக தோற்றுக்கொண்டே வருகிறது என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. அதில் இல்லற வாழ்வு கூடாது என்று சொன்ன அந்த தத்துவமும் தோற்று போவதற்கான சான்றுகளாக நாம் இந்த உலகத்தின் நடைமுறைகளை பார்க்க வேண்டும்.
எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உண்மையை விளங்கி வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. நம்முடைய மணமகன் அன்பு சகோதரர் அமீன் தாவூதி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு செழிப்பான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள் புரிவானா. அல்லாஹ் சொல்வதை போல சக்கீனத் என்கின்ற நிம்மதியை தரக்கூடிய இல்வாழ்க்கையாக இந்த இல்வாழ்க்கை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுத்தருள் புரிவானாக. அதிகமாக குழந்தைகளை பெற்று சமுதாயத்துக்கும் நிறைய அறிஞர் பெருமக்களை அல்லாஹு தஆலா உங்கள் வழியாக தந்தருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தை துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன ஒரு அற்புதமான ஒரு உரை. ரஷ்ய அரசாங்கத்திலிருந்து, இந்திய அரசாங்கத்திலிருந்து, துபாய், சவுதி எல்லா அரசாங்கத்தையும் ஒரு இறுக்கி ஒரு குட்டி பிடிச்சு அரசாங்கத்தினுடைய அசிங்கங்களை பத்தி அழகா சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா வரிசையா சொல்லிட்டே வந்ததை கேட்க இனிமையா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதுல ஒரு விஷயம் சொன்னாங்க, ரஷ்யாவில் உள்ள விஷயம் இருக்குல்ல, ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. அது எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க. உண்மையில மிகப்பெரிய ஒரு அசிங்கமான செயல் தான். வேலை பார்த்துக்கிட்டு இருக்க போகும்போதே அவங்களுக்கு ஆசை ஏற்பட்டு விட்டால் தனியா ஒரு அறையை கொடுத்து அந்த அறையில அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், அதனால குழந்தைகள் அதிகமா பிறக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான். அது மாத்திரம் அந்த அசிங்கம் மாத்திரம் அவன் பண்ணல. கம்ப்யூட்டர் தான் வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு அந்த எண்ணத்தை தூண்டுவதை போன்ற சிறும் அந்த ஒரு விதமான கவர்ச்சிகரமான போட்டோஸ்களை போட்டு வேலை பார்க்க விடாம இதை விட அதுதான முக்கியமான வேலைன்னு போடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான செயல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நிறைய பேருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டுல இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை உருவாகிடக்கூடாது. ஏன்னா அது சம்பந்தமா சொல்லும் போது அவங்களுடைய முகத்துல அந்த கோபத்தினுடைய கனலை பார்த்தேன். ஆரம்பத்துல சொல்லும் பொழுது பெண்கள் ஆண்களை விட அழகு கம்மியானவங்க தான், அவங்க ஆண்கள் தான் கொஞ்சம் அதிகமான அழகு உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது சொல்ற வெளியே போகணும். ஏன்னா ரூப்ல இங்க இருக்கிற ஆண்களை விட 4 மடங்கு அதிகமான பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால ஆனா கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா, ஆண்களை விட பெண்கள் தகுதியில் கூட உள்ளவர்கள். அதுல இந்த அக்கா தம்பியினுடைய உறவை சொல்லும் போதெல்லாம் அப்படியே மிஸ்ரிட்டு போச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.